ஆ. சார் கிராஸாக தான் சார் நின்றுட்டு இருந்தேன். ஃபோக்கஸ்டாக என்னால் நிற்க முடியல. அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் இடத்துல பெயின் இருந்துகிட்டே தான் இருந்தது. நடந்தாலும் உட்கார்ந்தாலும் ஸ்ட்ரெச் பண்ணாலும் ஃபோல்ட் பண்ணாலும் அந்த வலி எனக்கு வந்து 1.5 மாசமாக தான் இருந்தது. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாலாம் என்னால் நிற்க முடியாது. ஒரு 5 நிமிஷம் நின்னா ஒரு உட்காரணும் அப்படின்ற மாதிரி. இப்போது நிற்கும் போது அந்த பெயினும் இல்லை. அது எப்படின்னா ஒரு ஃப்ளெக்சிபிளாக தெரியுது. கால் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக நிற்க முடியுது. நல்லா ஸ்ட்ரெயிட்டாக நிற்க முடியுது. ஒரு 5 நிமிஷம் தான் பண்ணாரு. ஆமா இல்ல அது பண்ணும்போது கூட ரொம்ப வலியோட நம்மளால பொறுக்க முடியாத அந்த மாதிரி எல்லாமே இல்லை. இருக்கிற வலிக்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து அந்த முட்டி இடத்துல வரா மாதிரி பண்ணும்போதே ஃபீல் ஆச்சு. எஸ், வலி ரொம்ப இருந்தா கத்திருப்போம்ல, நம்மளே அறியாம அந்த சவுண்ட் வரும்ல. கால் வந்து பியூர் ஆயிடுச்சு. நல்லா இருக்கு. கண்டிப்பா. சரி, ரொம்ப நன்றிம்மா. இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் இது மாதிரி கிளாஸில் வலி உள்ளவங்க வந்து பயனடைக்கும். அடுத்த வார கிளாஸில் வந்து அது என்ன வருமோ எடுக்க போகிறோன்றதை நம்ம குரூப்பில் போடுங்க. எல்லாரும் கலந்துக்குங்க, பயனடைங்க. எல்லாத்துக்கும் நோட்ஸ் கொடுக்குறேன். வலி இல்லாமல் உலகத்தை படைப்போம்.